அஸ்மத் குரு பரம்பரைபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி மினி பைட்ஸில் நாம் ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்கலான்னு. தலைப்பு ராமானுஜ அண்ணனும் ஆண்டாள் தங்கையும். சில பேருக்கு கேட்கும்போது ஒரு விஷயம் தோணும். ஆண்டாள் லோகமாதாவாச்சே, தாயாராச்சே, ராமானுஜர் ஆச்சாரியனாச்சே, ஆதிசேஷனுடைய அம்சமாச்சே, இப்போ எப்படி அண்ணனும் தங்கையும் ஏற்பட்டது அப்படின்னா இதுக்கு ஒரு விஷயம் உண்டு. ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் திருமாலிருஞ்சோலை நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு 100 தடாவிலே அக்காரை அடிசலும் 100 தடாவிலே வெண்ணையும் சமர்ப்பிப்பதாக பாசுரம் பாடினாள். ஆனால் சமர்ப்பிக்கலை. இந்த விஷயம் ராமானுஜருக்கு தோணிருக்கு, ஆண்டாள் சொன்னதை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு. அதனால் மாலுரிஞ்சோலை நம்பிக்கு ராமானுஜர் 100 தடாவிலே அக்காரை அடிசலும் 100 தடாவிலே வெண்ணையும் சமர்ப்பிக்கிறார். இது சமர்ப்பித்ததில் ராமானுஜருக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட, திருமாலிருஞ்சோலை நம்பிக்கை இருக்கிற சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் ஏற்பட்டது யாருக்குன்னா ஆண்டாளுக்கு. ஆஹா, நாம் நினச்சோம், வார்த்தையாகத்தான் சொன்னோம், ஆனால் சமர்ப்பிக்கலை, ஆனால் ராமானுஜர் சமர்ப்பிச்சிட்டாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தங்கைக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியது அண்ணன். ஒரு அண்ணன் எப்பயுமே தங்கையோட ஆசைகள்லாம் நிறைவேற்றக்கூடியவன். அதனால் இவரை அண்ணனாகவே ஏற்றுட்டார் ஆண்டாள். திருமாலிருஞ்சோலையில் இந்த நிகழ்வெல்லாம் முடிச்சுட்டு எம்பெருமானார் நேராக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகிறார். அங்கேருந்து போய் உள்ள ஆண்டாள் சன்னதிக்குள்ளே அப்படி பிரவேசம் பண்ணும்போது ஆண்டாளினுடைய வார்த்தை என்னன்னா, அண்ணா அவர்களே வரவும் அப்படின்னு. இப்போ இவள் லோகமாதாவாக இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினதுனால ராமானுஜரை அண்ணனாக ஏற்றுண்டு அண்ணா அவர்களே வரவும் அப்படின்னு அழைச்சான். எப்படிப்பட்ட ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி இல்லையா? அதனால தான் இன்றைக்கும் ஆண்டாளினுடைய வாழி திருநாமத்தில் இந்த ஒரு வரி வரும், பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு. பின்னானாள்னா பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னால் பிறந்தவளே இல்லை, இவன் முன்னாடியே பிறந்துட்டா. ஆண்டாள் ஆழ்வார் அதுக்கு முன்னாடியே அவதாரத்திலையும் மூத்தவள் தான். ஆனால் விசேஷம் அண்ணனாக ஏற்றுன்றதுனால, தானே சந்தோஷப்பட்டு அண்ணனாக ஏற்றுன்றதுனால அண்ணாவே வருக அப்படின்னு அழைச்சதுனால அந்த நிகழ்வை நாம் நெகிழ்வுன்னு சொல்லலாம். நிகழ்வுன்னு சொல்கிறத நெகிழ்வை நாம் இன்றைக்கும் கொண்டாடின்னு இருக்கோம். ஆண்டாள் இடத்துல பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு எம்பெருமானாரையும் ஆண்டாளையும் பிரார்த்தித்து கொண்டு இந்த நிகழ்வை சந்தோஷமாக அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா.